கூட்டம் அதிகமா சுத்தி நிக்கிறதுல அவங்கதானா? சூப்பர் சூப்பர். நான் என்ன சொல்றேன், நல்லா கவனிச்சு கேட்டுங்க. அப்புறம் திருப்பி இது பண்ணக்கூடாது. நான் பேசி முடிஞ்சோட மனுவை கொடுங்க வாங்கிக்கிறேன். இந்த மனுவை இப்ப நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல போன் நம்பர் இருந்ததுன்னா அடுத்த மாசம் தான் கேம்ப் கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா? அந்த அடுத்த மாசம் கேம்புக்கு இது பண்ணிருக்கணும். அந்த கேம்புக்கு வரும்போது இந்த மனுவில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நாங்களே போன் பண்ணி சொல்லுவோம். அது இல்லாம நான் ஆட்டோ கட்டி ஒவ்வொரு ஊரா போய் சொல்லிட்டு வர சொல்லி சொல்றேன். அதே மாதிரி திருப்பதியில கவுண்டர்பட்டிக்கு என்னைக்கு வருவாங்க, நீங்க என்னைக்கு எங்க வரணுங்கிறது சொல்ல சொல்லிடுவாங்க. இது ஓகேவா? அப்புறமேலுக்கு அங்க வரும்போது ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, அப்புறம் போட்டோ இதெல்லாம் கொண்டு வரணும். கேட்டுட்டீங்களா? இந்த தடவை போன தடவை மாதிரி நாம் கிடையாது. நிறைய நாம்ஸ் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாருக்கும் கிடைச்சிடும். தயவு செய்து எல்லாம் கண்டிப்பா அப்ளை பண்ணிருங்க. இப்ப நீங்க பேசி முடிச்சோடனே மனு வாங்கிக்கிறேன். அப்புறம் ஜென்ரலா பட்டா கொடுக்கறத பத்தி பேசுவாங்க. பட்டா கொடுக்கறதும் அதுவும் உங்களுடன் ஸ்டாலிங்கிற ஒரு திட்டம் வச்சு அடுத்த மாசம் கேம்ப் போடுறோம். அந்த கேம்ப்ல இது பண்ணி கொடுத்தீங்கன்னா 45 நாளைக்குள்ள உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஓகேவா? என்ன எல்லாம் நான் பேசுறதை கேட்க உட்காந்துருக்கோம். வேற எதாவது பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? இப்பதான் கவனிச்சீங்களா? 90 ஓட்டு பச்சை வெளியே இருக்குண்ணே. ஒரு டேங்க் வர சொல்லி 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த வரைக்கும் வரலண்ணே. அந்த 90 ஓட்டு இருக்குண்ணே. எங்கள்கிட்ட 90 ஓட்டு இருக்கு. இந்த வரைக்கும் டேங்க் வரலண்ணே. எனக்கு தான் டேங்குண்ணே. தண்ணி தொட்டு போது ஒரு வாங்கண்ணே. கேட்டு நான் ஒரு வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். நீங்க எழுதி கொடுக்க முடியும் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். வாங்கிட்டேன். இல்ல இடம் கொடுங்க, நான் கட்டி தரோம்னு சொல்லிட்டோம். இடம் இல்லையா? இடம் விடுறேன். என் இடத்த விடுறேன். எழுதி கொடுங்கன்னு சொல்றேன். ராஜேந்திரன் சொல்லிட்டு உங்கள்ட்டையும் சொல்லிட்டோம். நான் என்ன சொன்னேன், என் இடத்துல 3 சென்ட் விடுறேன். அதான் எழுதி கொடுத்தாங்க. சொல்லி ஏதோ கொஞ்சம் பண்ணி கொடுங்க. எழுதி கொடுங்க ராஜா. அப்பதான் பஞ்சாயத்துல கட்டுவாங்க. இந்த ஒரு கிலோமீட்டர் ரோடு அலாட் ஆயிடுச்சு. இந்த ரோடு முடிச்சிருவோம். இப்ப டேங்க் வந்து அதே மாதிரி அண்ணன் சிவாரிசு தான் நம்ம கட்டியிருக்கோம். 27 லட்சம் ரூபாய் உங்களுக்கு டேங்க் கட்டிடுறேன் ராஜா. நீங்க அந்த இடத்த மட்டும் கொடுங்க. பச்சை மக்களுக்கு நான் டேங்க் கட்டி தரேன்னா கட்டி தந்துடுறேன். நீங்க 3 சென்ட் லேண்ட் எழுதி கொடுங்க, அதை நான் கட்டி கொடுத்துறேன். எழுதி கொடுக்குறேன். லேண்ட் மட்டும் பண்ணி